ஹாய். ரொம்ப நாளாச்சுங்க மீன் சாப்பிட்டு. அதனால் போய் 1 கிலோ பாறை மீனை வாங்கிட்டு வந்தேங்க. என்னென்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, 2 நாள் மீனுன்னு நினைக்கிறேன். ஆனால் கடைக்காரங்கிட்ட சொன்னால் அவன் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. என்ன சொன்னாலும் மேடம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. என்ன பண்ணுறதுங்க, ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இதை நீட்டாக க்ளீன் பண்ணிடலான்னு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. சென்னையிலலாம் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிருங்க. ஆனால் இந்த பெங்களூரில் ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் கிடைக்காதுங்க. எடுத்துகிட்டு வந்து 2 நாள் 3 நாள் ஐஸில் வச்சு அப்படி தான் விற்கிறாங்க. அப்படியும் தெரிஞ்ச கடை அண்ணாக்கிட்ட தாங்க போனேன். அவங்களும் எங்களை ஏமாற்றிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, நம்பிக்கையோடு போனேன், நல்லா மீனாக கொடுப்பாங்கன்னு. ஏமாற்றிட்டாரு. கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதும்மா, ஒன்றும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. என்னங்க பண்ணுறது, எதுவும் பேசாமல் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். எப்பவும் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தால் எப்பவும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் நல்லா கழுவுவேங்க. இல்லைன்னா ராகி மாவு இருக்குல்லங்க, ராகி மாவு போட்டு கழுவுனா ஸ்மெல்லே வராதுங்க. இந்த ஃபிஷ்ஷை ஒன்றும் சாம்பாரெல்லாம் பண்ண முடியாதுங்க. இதை வச்சு ஃப்ரை மட்டும்தான் பண்ணலாம். நம்ம சோம்பேறி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் வாங்க. பாருங்கள், எனக்கு கத்தியில் நான் கூறு போட மாட்டேன். நான் இதை வச்சுட்டு இருக்கேங்க. அழகாக இதில் கூறு போட்டால் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், நீட்டாக வருங்க. ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இல்லாததுனால எனக்கு ஃபிஷ் பண்ணுற மூடே இல்லைங்க. ஆனாலும் என்ன பண்ணுறது, வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லைன்னு கூறு போட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக கூறு போட்டிருக்கேன். ஆனால் நான் கத்தியில் கூறு போட மாட்டேங்க. இந்த வெப்பனை வச்சுட்ருக்கேன். இது நல்லா கூறு போடும், நல்லா ஷார்ப்பாக கூட இருக்குங்க. எனக்கு ஃபிஷ் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. ஃபிஷ் சமைக்கிறதுனா சாம்பார் சமைப்பேன், ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் பண்ணுறதுனா டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ் இல்லாததுனால எனக்கு கொஞ்சம் பேஜாராயிடுச்சுங்க. ஆனாலும் சரி ஓகே, என்ன பண்ணுறது அன்ட்டு ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃப்ரைக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. மிளகாத்தூள், உப்பு, லெமனு, அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீனாக அதை மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மசாலா ரெடி பண்ணி அதை கலக்கலாம் வாங்க. என்னென்னா எனக்கு நான் தமிழ் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் என்னோடய மதர் டங் வந்து கன்னடா. அதனால் தமிழ் எந்த லாங்குவேஜில் பேசுகிறேன்னே எனக்கு தெரிலங்க. எந்த ஸ்லாங்கில் வருதுன்னு கூட எனக்கு தெரில. உங்களில் யாருக்காவது நான் பேசுகிற ஸ்லாங் தெரிஞ்சுதான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மசாலா ரெடி பண்ணலாம். கொஞ்சம் கட்டியாகிடுச்சு, இதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு கலக்கிடலாங்க. இப்போ தான் இந்த ரெடிமேட் மசாலா இது எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் ஆட்டுக்கல்லில் ஆட்டி மசாலா ஹெல்த்தியாக ரெடி பண்ணுவாங்க. இப்போல்லாம் ரெடிமேட் பேக்கெட்ஸை போட்டு கலக்கிட்டு அப்படியே மசாலா தடவி அப்படியே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஆனாலும் ரெடிமேட் மசாலா கலர் வந்துருச்சுங்க, நீட்டாக கலர் வந்துருச்சு. வாங்க ஃபிஷ்ஷுக்கு நல்லா இப்போ இந்த மசாலாவை போட்டு தடவலாம். நல்லா மிஷினு பின்னாடி முன்னாடி போட்டு தடவிட்டு, இப்போ நான் அதிகமாக ஒன்றும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது இல்லைங்க. ஒரு 2 or 3 பீஸ் தான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஃபிஷ்ஷு நல்லா இல்லாதனால அந்த பண்ணுற மூடே இல்லைங்க. ஒரு மாதிரி பேஜாராயிடுச்சு எனக்கு. ஒரு 2-3 பீஸ் மட்டும்தான் இப்போ பண்ணுறேன். என்ன வெயிலுங்க, என்ன வெயிலில் வெளியே போகவே முடியறது இல்லைங்க. ஆனாலும் மீன் வாங்கி சாப்பிட்றது கூட பயமாக இருக்குதுங்க. ரொம்ப ஹீட் ஆகிடும் உடம்புக்கு, குளிர்ச்சியாக இருக்காதுல்ல இந்த சம்மரில். அதான் யோசிக்கிறேன், மீன் சாப்பிட்றது கூட யோசிக்கிற நிலைமை வந்துருச்சு. எப்போ தான் இந்த வெயிலெல்லாம் கம்மியாகுமா தெரிலங்க. ஒரு 2 பீஸுக்கு தடவிட்டுங்க, இன்னொரு பீஸுக்கு தடவி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். மிச்சம் மீனையும் மசாலையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேங்க. இப்போ சமைக்கிற மைண்ட் இல்லைங்க எனக்கு. மீனை பார்த்த உடனே ரொம்ப பேஜாராயிடுச்சு. சரி ஓகே, தடவி வச்ச மீனை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. வச்சுட்டு ஆனால் நான் கருவேப்பிலை வைப்பேங்க. ஏன்னா அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலை அதுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலான்னு வச்சுட்டேன். அது ஊறிடுச்சு. மசாலா ஒரு 10-20 நிமிஷம் தான் ஊற வச்சா தான் நல்லா இருக்குங்க. மட்சட்டியை வச்சுட்டு இங்கே கேஸ் மேலே வச்சுட்டு கோகோனட் ஆயில் போட்டேன். கோகோனட் ஆயில் போடுறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கும். ஃபிஷ்ஷு கோகோனட் ஆயிலில் சமைக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை போட்ட பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் காயட்டும். அது நல்லா வதங்கின அப்புறம் கருவேப்பிலை வதங்கும் போது வர்ற ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். நம்மக்கிட்ட இல்லை, நிறைய கேரளா தமிழ்நாடு எல்லா சைடும் இருக்கிறதே கருவேப்பிலை தாங்க. என்ன சிக்கன் சமைச்சாலும் ஃபிஷ்ஷு சமைச்சாலும் என்ன சமைச்சாலும் கருவேப்பிலையே போட்டே போடுவாங்க. இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் ஒன்றா போட்டுக்கிட்டு நிதானமாக கேஸை கம்மியாக வச்சுக்கிட்டு வதக்கணுங்க. வதக்குனா பார்த்திங்களா, நிதானமாக வதங்கிட்டங்க. ஒரு 10 நிமிஷம் வதங்கிட்டோம், அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். என்ன வாழ்க்கை சரவணன் இதான்ற மாதிரி தான் இருக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த பெங்களூரில் டிராஃபிக்கில் எங்கேயும் போக முடியறதில்ல, வர முடியறதில்ல. ஒரு ஃப்ரெஷ்ஷான எந்த பொருளும் கிடைக்கிறதில்ல. ஒரு மீன் கடைக்கு போனாலும் மோசம் பண்ணுறாங்க, ஒரு காய்கறி கடைக்கு போனாலும் மோசம் பண்ணுறாங்க. எல்லாம் எப்படி தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியறதில்லைங்க. ஆனால் என்ன, வாழ்க்கை வாழணும்ல, அவ்வளோதான். பாருங்கள், நீ எல்லாம் வதங்கிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இதை திருப்பி போட்ட உடனே கலர் மாறும்.
ஆனால் இது பேர் வந்து ஃபிஷ்ஷு சோம்பேறி ஃபிஷ் தாங்க. ரொம்பலாம் மசாலாலாம் போட்டு ரொம்பலாம் பண்ணலை, லைட்டாக தான் போட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு மீன் வாங்கினதே பிடிக்கல இன்றைக்கி, அதனால் எவ்வளோ வேணும் அவ்வளோதான் கொஞ்சோண்டு மசாலா போட்டு பண்ணியிருக்கேங்க. ஆனால் மண் சட்டியில் பண்ணுறப்ப அந்த வர்ற ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. நீங்கள்லாம் மண் சட்டியில் வாங்கி சமைச்சு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். மண் சட்டி ஃபிஷ் சோம்பேறி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.